ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லரிங்கை கற்றுக்கிட்டீங்க. சூப்பராக ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஃபிட்டிங், ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்காக இன்னும் ஃபிட்டிங்லேயும் ஃபினிஷிங்லேயும் குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஃபினிஷிங் டிப்ஸையும் ஃபிட்டிங் டிப்ஸையும் தான் நான் உங்களுக்கு சீரியஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு வர்ற வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதில் பிசுறு வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதை எப்படி கன்சீல் பண்ணி பிசுறு எதுவும் தெரியாமல் பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளவுஸோட நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது ஆரி ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ப்ளவுஸில் மட்டும் இல்லாமல் மேக்ஸி, அனார்கலி, பட்டு பாவாடை, குட்டீஸ்க்கான ஃப்ராக் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம ஷோல்டரை லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு, ஷோல்டர்னு இல்லை எல்லா பக்கத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருப்போம். அதை பிரித்து விட்டுக்கோங்க. ஏதாவது ஒன்றில் பிரித்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்டில் அல்லது பேக்கில் பிரிச்சுக்கோங்க. நான் இப்போ ஃப்ரண்டில் பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ பேக் பீஸில் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது லைனிங்கும் மெயின் கிளாத்தும். பேக் பீஸுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்று பார்த்துருக்க மாதிரி கரெக்டாக மெயின் கிளாத்தை வச்சுக்கோங்க. அப்படியே லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் சைடு, பேக் பீஸோட பேக் சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ, நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச்சில் அப்படியே லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அரை இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அரை இன்ச், 3/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 3/4 இன்ச். மறுபடியும் கரெக்டாக அந்த பொசிஷன் உங்களுக்கு காட்டுறேன். பேக் பீஸுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸோட லைனிங் ஃபேப்ரிக்கை பேக் பீஸுக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் அரை இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அரை இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச்சை 2 நேரம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடு இதை டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது, எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எந்த ஒரு கிளாத்தும் ஓவர்லேப் ஆகலை, அப் அண்ட் டவுன் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறுபடியும் திரும்பவும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டைம் நான் பார்த்துட்டேன், நல்லா நீட்டாக இருக்குது. நீங்கள் அதோட சேஃப்டிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டை இந்த மாதிரி இன்விசிபிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷோல்டரில் நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். அதனால் ஷோல்டர் ஃபாலு, ஷோல்டர் க்ரீஸு இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால உள்பக்கமாக நம்மளுக்கு குத்தாமலும் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம எப்போவுமே இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஓவர்லாக் ஸ்டிச் போட்டாலுமே அதை பார்க்குறதுக்கு அந்த நூலெல்லாம் பிரிஞ்சிருக்கிறது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் பக்கம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட கொடுக்குற கஸ்டமருக்கு நல்ல நம்பிக்கையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த கிளாஸில், இந்த சீரீஸில் வரிசையாக உங்களுக்கு எல்லாமே இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது ரோப்பு பேக் சைடு அட்டாச் பண்ணுறது, லேட்கன் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது, நெக்கு இன்விசிபிளாக, பட்டி சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே எப்படி இன்விசிபிளாக பண்ணுறது, ஃபினிஷிங்காக பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸில் நான் பண்ணியிருக்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துருக்குறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ப்ளவுஸில் நான் சைடு ஜாயிண்ட் போர்ஷனை என்ன பண்ணியிருக்கேன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில மோஸ்ட்டாக நிறைய பேர் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சைட் ஜாயிண்ட்டுக்காக விடுவாங்க. பாடியில் 1.5 இன்ச் நீங்கள் விட்டிங்கன்னா ஸ்லீவ்லேயும் கண்டிப்பாக 1.5 இன்ச்சு விடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாடியில் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா ஸ்லீவ்லேயும் கண்டிப்பாக 2 இன்ச்சு விடுங்க. அந்த 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நீங்கள் விடுற அளவை
ஃபுல்லுமே கரெக்டாக ஒவ்வொரு 1/4 இன்ச் அளவில் நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கூட அவங்க அதில் ஒரே ஒரு லைனை மட்டும் பிரித்து விட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடு ஜாயிண்ட்டுக்கான போர்ஷனில் அளவு ஒரு 1/4 இன்ச் அளவு இல்லாமல் வித்தியாசமான அளவில் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பிரித்து விட்டாலும் அவங்களுக்கு லூஸாகவோ டைட்டாகவோ ஒரு இடத்துல லூஸாக ஒரு இடத்துல டைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஒரு சூப்பரான டிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.